விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? ஏக்கா, அந்த மொன வீடு இருக்குதுல, அது வீடு புதுசா கொடுத்து வந்திருக்காங்க மொன. ஆமாடி, ஒருத்தவங்க வீடு கேட்டு வந்தாங்க. நான் அந்த வீட காமிச்சு விட்டேன். யாரோ ஃபாரின்ல இருந்து வந்தவங்களாமா. ஏனுங்கா, அந்த வீட்ல ஒரு புள்ள இருக்குதுல, நல்ல மூக்கு முழியமா சினிமா நடிகைமா இருக்குதுக்கா. சினிமா நடிகையா? சூப்பரு. அடி கத்தி சொல்லாத. காலையில கிராமத்துக்கு மொத்த பேர் அங்க போய் நிக்க போறாங்க. அந்த புள்ள பேரழகியாடி. என்ன பேரழகியா? இனிமே ராஜா வாழ்க்கைதான். அட என்ன பேரழகி? என்ன விடவா? என்ற உருச உலகத்திலே நான் தான் அழகின்னு சொல்லுவாப்லையாக்கும். இவளை ஏமாத்துறதுக்கு சொன்னதையெல்லாம் உண்மை நம்புறாளே. உலகத்திலேயே நான் சொன்ன மிகப்பெரிய பொய்யே இதுதாண்டி. ஏக்கா, என்ற உருசனுக்கு நான் தான் அழகாக்கும். அப்படியெல்லாம் எல்லாத்தையும் சொல்ற மாதிரி என்ற உருசையில சொல்லிடாதீங்க. நல்லவ வேஷம் நான் போட வேண்டாம் என்ற பொண்டாட்டியே போட்டு விட்டுறா. எனக்குள்ளையும் ஒரு அலைப்பாயுதே மாதவன், ஒரு காக்க சூர்யா, இவங்கெல்லாம் இருக்காங்கடி. ரொமான்ஸ்ல நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? என்ற உருச பச்சை மண்ணுக்கா, அதுக்கு என்கிட்டயே பேச தெரியாது. என்ன நல்லவன் நிரூபிக்கிறதுக்கு என்னை இப்படி அவமானப்படுத்துறிய முப்பாத்தா. எனக்கு அடி ஒண்ணும் தெரியாது. நான் எவ்வளவு பெரிய காதல் மன்னன் தெரியுமாடி. உன்னை என்னைக்கு கட்டணும், காதல் எல்லாம் கரைஞ்சு போச்சுடி, கரைஞ்சு போச்சு. இவ புருஷ பச்சை மண்ணு, ஒண்ணுமே தெரியாது. காலனிக்குள்ள எவனுக்கு தெரியுதோ இல்லையோ, வாண்டா உருசாக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்குண்டி பக்கத்துல கூடி வந்திருக்காங்கன்னு. ஏக்கா, அங்க இருந்துட்டு மொனமொனங்கிற சத்தமா பேச காது கேட்கல. ஆத்தா, நீ பெரிய பேலஸ் மகாராணி மாதிரி மேல நின்னு பேசுற. நான் கழுத்தை எக்கி பேச வேண்டாமா? கீழே வா, கழுத்து வலிக்குதே. வரக்கா, அப்படியே காப்பி போட்டு வை, சூடா குடிச்சிட்டே பேசலாம். ஏடி என்னடி அநியாயமா இருக்குது? ஊர் நாய் பேசுறதுக்கு எங்க வீடு காப்பி தூள் வச்சு நான் எப்படி காப்பி கொடுத்துறோனே? வரும்போது நீயே போட்டுட்டு வா. சரியான ஆளுங்க இவனுங்கலாம். சின்ன பாடவே மாட்டேங்குது. பின்னே நீயும் பெண்ணாய், பெண்ணாகிய ஓவியம், ரெண்டே ரெண்டு கண்ணாய், கண்ணாகிய காவியம், ஒரு மூன்றாம் பிறை சுற்றி தங்க ஜரிகையில் செய்த நெற்றி, பனிப்பூக்கள் தேசல் வைத்தால் அடி உனக்கே என்றும் வெற்றி, பிரம்மன் செய்த சாதனை உன்னில் தெரிகிறது, உன்னை எழுதும் போதுதான். நிம்மதியா வெளியே கூட உட்கார முடியல. பாடி கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா மூஞ்சி உருன்னு வச்சிருக்குது. போயிருவோம். பின்னல பின்னல பூதாப்பூ, சிவந்த கண்ணங்கள் ரோஜா பூ, கண்ணல கண்ணல அல்லிப்பூ, சிரிப்பு மல்லிகை பூ. ஹலோ, என்ன பாடிட்டே இருக்கீங்க? அவள் கைவேலி ஒவ்வொன்றும் பன்னீர் பூ. இதுக்கு மேல பாடணும் அடிச்சிருவா, பேசாம போயிருவோம். நான் காவலுக்கு மட்டும் இல்லடி, உன் கட்டிலுக்கும் கட்டிக்காரண்டி, நான் சொடக்கடிக்க சொல்லித்தாரண்டி, நீ கிட்டவடி 3 மூலம் மல்லிகை பூ. ஐயோ, அவ அப்பாவை கூப்பிடுறாளே. உங்க அப்பாவை பார்த்தாலும் பயம், உங்க அம்மாவை பார்த்தாலும் பயம், உன் அண்ணனை பார்த்தாலும் பயம், எனக்கு எப்போ கிடைக்கும் இந்த பாலம்? தெரு தெருவாலை ரெண்டி. நிம்மதியா உட்கார்ந்து ஒரு பாட்டு கேட்க முடியல. இவனுங்க தொல்லை தாங்க முடியல. ஹாய் ஆண்டி. யாமினி, என்னை இப்ப ஆண்டின்னு கூப்பிட்டா? உன்னை விட 2 வயசோ 3 வயசோ பெரியவளா இருப்ப. சாரி ஆண்டி. அக்கா கூப்பிடுமா ஆண்டி ஆண்டின்ட்டு? சரிங்கக்கா. என்ன காலநிலை எப்படி இருக்குது? ஏதாவது சௌரிய குறைச்சலா இருந்தா சொல்லுமா, நாங்களும் சரி பண்ணி கொடுத்துருவோம். ஆமாமா, எங்க அக்கா குஸ்பாக்கா இருக்குல்ல, எல்லாத்தையும் சரி பண்ணிரும். நீங்க அட என்னம்மா உப்பாதான் சொன்னா இந்த காலனிக்கே தெரியுமே. ஆமா ஆண்டி. சரி ஆமாக்கா, நான் புதுசா வந்திருக்கேன்ல, எனக்கு தெரியல. ஐயோ, எங்க காலனிலேயே நாங்க 3 பேர் தான் அழகே. அதுல முதல் அழகு நான் தான். அப்புறம் 2வது அழகு யாரு? வேற யாரு? நான் தான். ஓ, அப்புறம் 3வது அழகு? நான் ஒண்ணும் 3வது அழகுலாம் இல்ல, நான் தான்
ஏன் குஷ்பாக்கா, இந்த பொண்ணு எங்க நாத்தனார் பொண்ணு மது மாதிரியே பேசுதுல. நல்லா பேசுதுக்கா. இருமா, என் வீட்டுக்கார அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். நானே என் வீட்டுக்கார கூட்டிட்டு வந்துறேன். நான் மட்டும் என்ன, நானும் போய் கூட்டிட்டு வரேன். ஏனுங்க மாமா, எங்க இருக்கீங்க? நம்ம காலைக்கு புதுசா கொடுத்துட்டு வந்திருக்காங்கல்ல, அந்த பொண்ணு வந்துடுது. யாரு? தேவதையா? ஆனா வெளியே போனா மாட்டிக்குவனே. ஐயோ, இன்னைக்கு நான் நல்லா மாட்டினேன். ஏனுங்க மாமா, வர்றீங்களா இல்லையா? அந்த பொண்ணு ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருக்குதே. நீங்க வரலைன்னா இப்ப நான் வீட்டுக்குள்ள வரணும்னாக்கு. சீக்கிரம் வாங்க. அவ வீட்டுக்குள்ள வந்தாலும் வருவா. வந்தா வீட்டுக்குள்ள லாக் பண்ணி அடிப்பா. வெளியே போயிட்டோன்னா அவ அடிக்கும் போது ஓடிடலாம். வெளியவே பேசாம போயிடுவோம். அட, எவ்வளவு நேரமா உங்களை கூப்பிடுறது? மா, இவர்தான் என்ற வீட்டுக்காரு. நீங்களா? என்னம்மா, இவர் ஏற்கனவே தெரியுமா? அது வந்து அட, என்ற மாமாவும் தெரியாம இந்த உலகத்துல இருப்பாங்களா? என்ற மாமா இந்த காலனிலேயே ரொம்ப புத்திசாலியாக்கும். ஐடி கம்பெனில வேலை பார்க்கறாரு. ஓ நைஸ் சார். சார் நல்லா பாடுவாருன்னு நினைக்கிறேன். ஐயோ, என்ற மாமா பாடவே வராதே. நானாவது அப்பப்ப பாடிட்டு இருப்பேன். என்ற மாமாக்கு சுத்தமா பிடிக்காது பாட்டலாம். அது மட்டும் இல்ல, ஆனா விஷயமா யார்கிட்ட பேசவே மாட்டாரு. பார்த்தா வீட்டுக்குள்ள கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, நான் போயிட்டு வரட்டா? அட கம்பெனி இருக்கு மாமா. பாருமா, அவரை பத்தி பெருமையா பேசினாவே அவருக்கு பிடிக்காது. பார்த்தா கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போறேனே. அட இருங்க சார், அக்கா உங்களை புகழ்ந்து ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, கேட்டுக்கலாம். இல்ல முப்பாத்தா, நான் வீட்டுக்குள்ளேயே போறேன் முப்பாத்தா. ப்ளீஸ் முப்பாத்தா. அட என்னங்க மாமா, வளவளம் பேசுவீங்க. இன்னைக்கு என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? அந்த பொண்ணு ஆசையா பேசுதுல, 2 வார்த்தை பேசிட்டு போங்க. இங்கிலீஷ்ல பேசுங்க மாமா. ஐ எம் வெரி சாரி மேடம். முப்பாத்தா, நான் உள்ள போறேன். பாத்தியாமா, இந்த மனுஷன் வாய் திறந்து பேச கூட மாட்டாரு. அவ்வளோ நல்லவர். வாயிலா பூச்சியாக்கும். தப்புச்சண்டா சாமி. நீயா? நீங்க இவங்களோட புருஷனா? என்னம்மா, இவர் உனக்கு தெரியுமா? சார பத்தி தெரியாதா? சாரு பாட்டு பாட ஆரம்பிச்சாருன்னா அவ்வளவுதான். பயங்கரமா பாடுறாரு. யார வீட்டுக்கார் பாடுறாரா? ஏன் உண்மையா பாடுவீங்களா? ஐயோ, நல்லா மாட்டிட்டனே. இந்த குண்டச்சிக்கு விஷயம் தெரிஞ்சது என்ன பொழன்னு பொழந்துருவாளே. முப்பாத்தா, கொஞ்சம் இவட தலைக்கு வரையா? ஆனா என்னங்கண்ணே, எப்ப பாரு அலைஞ்சிருக்கே தான் வருவீங்க. சரி, இங்க பாருமா, என்னை கூப்பிட்டு 2 அடி கூட அடிச்சுக்குமா. இந்த குண்டச்சிட்ட மட்டும் மாட்டி விட்டுறதுமா. மாட்டின என்ன சட்னி ஆக்கிருவாமா. அது ஒண்ணும் இல்ல குஷ்பு, சின்ன பொண்ணு வேற யாரையோ பார்த்துட்டு நான் பாட்டு பாடினேன்னு சொல்லுச்சு. அதான் பக்கத்துல போய் நான் இல்லம்மான்னு சொல்லிட்டு இருந்தம்மா. அதானே. ஏமா நீ வேறமா, என்ற வீட்டுக்கு சத்தம் போட்டு கூட பேசவே மாட்டாரு. அவர் எங்க பாட போறாரு? நானும் கல்யாண நாள்ல இருந்து ஒரு பாட்டு பாடுங்க கேட்டுட்டு தான் இருக்கிறேன். மனுஷன் என்னமோ பாட மாட்டேங்கிறாரு. ஆனா என்ன மட்டும் குஷ்பு மாதிரி தலதலன்னு இருக்கிற உலகுக்கு ஈடுனா யாருமே இல்லைன்னு சொல்லுவாப்ல. பாட்டு மட்டும் நான் வர்ணிச்சு பாட மாட்டாப்ல. அவ்வளோ வெக்கன்ற வீட்டுக்காருக்கு. அவ்வளோ வெக்கம். சரி குஷ்பு, அந்த பொண்ணுக்கு அறிமுகப்படுத்திட்டீல, நான் போறேன். சரி, போய் காயெல்லாம் வெட்டி வைங்க. அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு வந்துட்டு சாப்பாடு செஞ்சு தரேன். ஆகம் பிடிச்சவன் எப்ப பாரு என்கிட்ட வேலை வாங்குறதே வேலையா வச்சுட்டு இருக்கிறா. அதுவும் அடுத்தவங்க முன்னாடி என்கிட்ட வேலை சொல்லனா இவ்வளவு தூக்கமே வராது. போயிட்டு வரமா. பாத்தியாமா, என்ற வீட்டுக்காரி எவ்வளவு தன்மையானவர்னு. இதான் என்ற வீட்டுக்காரு. நான் ஷாக்கே ஆக மாட்டேன். ஏன்னா விஷயம் எனக்கு எப்பவோ தெரியும். சாரும் இங்கதான் இருக்கிறாரா? ஏற்கனவே அவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. அம்மா தாயே, என் குடும்பத்தை நீதாம்மா காப்பாத்தணும். பாட்டு பாடின விஷயத்த என் பொண்டாட்டிட்ட மட்டும் சொல்லிடாதம்மா. தெரிஞ்சிச்சு என்ன சட்னி ஆக்கிடுவாம்மா. ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா. ஓகே. ஏங்க, அந்த பொண்ணுகிட்ட போய் எனக்கு குசுகுசு பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ உமா, அந்த பொண்ணு என்ன அழகு, நீ எவ்வளோ அழகு. அதான் அந்த பொண்ணு சொல்லிட்டு இருந்த. நிஜமாவா? நான் அவ்வளவு அழகா? என் பொண்டாட்டி மாதிரி உலகத்துல யாருமே அழகில்ல. சரி, நான் கிளம்புறேன். சரி, போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க. உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு பண்ணி வைக்கிறேன். பாய். சாரிம்மா, விஷயத்தை மட்டும் வெளியே சொல்லிடாதம்மா, மானம் போயிரும். உங்க 3 வீட்டுக்காரையும் பாக்குறதுக்கு ரொம்ப காமெடியா இருக்கு. இருந்தாலும் நல்லவங்களா தான் இருக்காங்க. எங்க வீட்டுக்காரங்களா ரொம்ப நல்லவங்க. எங்க கிட்ட தான் அப்பப்ப கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க. மத்தபடி சுத்தமான தங்கம். பாவம், இப்படிலாம் நம்பிட்டு இருக்காங்க. ஆமா, உனக்கு எங்க வீட்டுக்கார மாதிரியே மாப்பிள்ளை கிடைக்கணும். உங்க வீட்டுக்கார மாதிரியே
தேடவா? எப்பா, எனக்கு கல்யாணமே வேண்டாம். எங்க அம்மா தேடுவாங்க, நான் போறேன். எனக்கு அது போல இப்படி பேசி போகுது. கல்யாணம் பண்ணா நம்மள மாதிரி ஜாலியா இருக்கலாம்ல. ஆமாடி உமா, 3 நேரம் சோத்த தின்னமா, உட்கார்ந்து ஊர் நாயத்து உப்பு போடாம பேசணுமா